வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து கிட் சோர்ஸ் கண்ட்ரோல் பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ சீரீஸில். இது வரைக்கும் என்ன பார்த்தோன்னா, நம்ம வந்து எப்படி நம்மளுடைய கோடு வந்து கிட் ரெபாசிட்டரியில் ஆட் பண்ணுறது, கமிட் பண்ணுறது, புஷ் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கிட் exe ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோடை வந்து எப்படி புஷ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிட்டு வந்து கோடில் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கோடு புஷ் பண்ணுறது, கமிட் பண்ணுறது எல்லாமே வந்து கிட் exe ஃபைல் இன்ஸ்டால் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டில் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் வந்து இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்லேயே கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கேலேருந்து நம்ம வந்து கிட்ஹப்புக்கு அமிச்சோம், கிட்ஹப்புக்கு கமிட் பண்ணோம் ரெபாசிட்டரியில். ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஹப்னா என்னென்னா, ஜஸ்ட்டு நம்மளுடைய கோடை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஓப்பன் சோர்ஸ் சைட்டு இல்லை ஓப்பன் சோர்ஸ் சர்வர், அதுதான் வந்து கிட்ஹப்பு. ஓகேங்களா? ஆனால் நம்ம கமாண்டு இது எல்லாமே யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து கிட் exe ஃபைல் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கமிட்னா நம்மளுக்கு யூஐயில் இங்கே கமிட் இருக்கிறதுனால டேரெக்டாக நம்ம இங்கே கமிட்டுன்னு கொடுத்துட்றோம். பட் கிட் exe ஃபைல் இன்ஸ்டால் பண்ணால் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நம்ம இது கமிட் பண்ணுவோம். அதுதான் வந்து எப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டைமில் நீங்கள் கிட் ஆட் பண்ணோன்னா என்ன பண்ணுவீங்க, ஆட் டு இனிஷியலைசேஷன் கொடுப்பீங்க இங்கே ரைட் கிளிக் பண்ணி இங்கே யூஐயில். பட் ஆனால் நம்ம வந்து அது வந்து கிட் கமாண்ட்லேயே வந்து கூட பண்ணலாம். அதை தான் வந்து எப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிட் இன்ஸ்டால் பண்ணணும். கிட் விண்டோஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டவுன்லோடிங் பேக்கேஜ் கிட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் கிட் வந்து லான்ச், கிட் பேஷ் லான்ச்னு வரும், அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ லான்ச் கிட் பேஷ்ன்னு இருக்கு பாருங்கள், இதை நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி இப்போ வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த கிட் பேஷ் ஆப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, கிட் கமாண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட்டு கிட்டுன்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்னென்ன கமாண்ட் இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கமிட் பண்ணோன்னா பாருங்கள், கிட் கமிட்டுன்னு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் உங்களுடைய கோடை வந்து ரெபாசிட்டரியில் இனிஷியலைஸ் பண்ணோன்னா இனிட்டுன்னு சொல்லிட்டு கமாண்ட் யூஸ் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், கிட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பர்டிகுலர் கோடு வந்து நீங்கள் வந்து கிட்டில் வந்து இனிஷியலைஸ் பண்ணோன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணாலே உங்களுடைய ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கிட் பேஷ் இயர், கிட் யூஐ இயர்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் ரைட் கிளிக் பண்ணாலே. ஸோ இங்கே இப்போ நீங்கள் கிட் பேஷ் இயர்னா கிட் வந்து இந்த ஃபோல்டர் வந்து ரெஃபரன்ஸாக வச்சுப்போம். நீங்கள் வந்து UiPathல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் டு இனிட்டுன்னு கொடுப்பீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கரெக்டாக கிட் இனிட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெபாசிட்டரியில் மூவ் பண்ணுவோம், புஷ் பண்ணுவோம் அதெல்லாம். ஆனால் நீங்கள் கிட் இன்ஸ்டால் பண்ண உடனேயே இப்போ இந்த கோடு வந்து நான் கிட்டு ரெபாசிட்டரி வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிட்டு இனிட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணாலே இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து .git அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். உங்களுடைய கோடு வந்து கிட்டோட இனிஷியலைஸ் ஆகிருந்தால் .git இந்த ஃபோல்டர் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா .git அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். நீங்கள் இங்கே வந்து ஆட் டு சோர்ஸ் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு கிட் இனிட் அப்படின்னு கொடுத்தாலும் அதே தான் நடக்கும். ஆனால் நம்மளுக்கு யூசர் இன்டர்ஃபேஸில் இருக்கிறதுனால நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டோம். பட் கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலை. பட் ஆனால் இதுலேயும் எப்படி பண்ணோன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம டீட்டெயிலாக வந்து என்ன எப்படி கமாண்டில் யூஸ் பண்ணிவிட்டு கோடை புஷ் பண்ணுறது, கமிட் பண்ணுறதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.